ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் அதுவுமா இன்றைக்கி நம்ம பாயசம் வச்ச போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம இனி பானையில் தண்ணியை கொதிச்சு வச்சு எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், தண்ணி கொதிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இனி கொதிச்சிட்ருக்க தண்ணியில் இது ஜவ்வரிசியையும் நெய்யையும் சேர்த்து அதை கொதிச்சு விடலாம். ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கும்போது நம்ம பாசிப்பருப்பை கழுவி எடுத்துக்கலாம். வாங்க காய்ஸ். காய்ஸ், ஜவ்வரிசி வந்தாச்சு. இனி அதுக்கு கூட பாசிப்பருப்பை எடுத்து ஆட் பண்ணலாம். காய்ஸ், பாசிப்பருப்பை போட்டாச்சு. இனி அதை மூடி வைக்கலாம். ஓகே காய்ஸ், இனி நம்ம பாசிப்பருப்பை கிளறி விட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பாசிப்பருப்பு வெந்தாச்சு. இனி நம்ம தேங்காய் பால் விடுவோம். ஓகே காய்ஸ், நம்ம இனி அதை மூடி வேக வச்சலாம். காய்ஸ், இந்த பாயசத்தை அடிக்கடி கிளறி விட்டுக்கலாம். இங்கே தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம இனி சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுக்கலாம். காய்ஸ், அதுக்கு வேண்டி நம்ம முழுசாக இருக்க சர்க்கரையை உடச்சி எடுக்கலாம். காய்ஸ், இனி நம்ம உடச்ச சர்க்கரையை பாத்திரத்தில் கொட்டலாம். காய்ஸ், இனி நம்ம அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இனி இதை சூடுபடுத்தலாம். காய்ஸ், நம்ம சர்க்கரை கரையதோட இதை சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். காய்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் ஏலக்காய் பொடிச்சு போடலாம். ஓகே காய்ஸ், பாசிப்பருப்பு வெந்தாச்சு. இனி இதில் ஏலக்காயை சேர்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம இனி ரெடி பண்ண பாகை வடிகட்டி பாயசத்தில் ஆட் பண்ணலாம். இதை ஏன் வடிகட்டி இதில் ஊற்றுறோன்னா, இதில் கரையாத சர்க்கரை அப்புறமா டஸ்டஸ் ஏதாவது இருந்துன்னா அது பாயசத்து கூட ஆட் ஆகாமல் இருக்குது தான். ஓகே காய்ஸ், இனி அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்குன்னு. ஓகே காய்ஸ், நம்ம நெய் விட்டு அதுக்கு அண்டிப்பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் இட்டு அதை வறுத்து எடுத்தாச்சு. இனி இதை நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணலாம். வாங்க காய்ஸ், ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. காய்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.